சீதை சொல்கிறா, இந்த மானை பிடிச்சி கொடுங்கோ, ரொம்ப அழகாக இருக்குது, புள்ளி மான், ஆனால் தங்க மான் வந்திருக்கு, அநேக தங்க புள்ளிகளோடு இருக்குது. இந்த மானை பிடிச்சி கொடுத்தேன்னா ஊருக்கு எடுத்துன்னு போவேன். திரும்பி போன காலத்தில் எல்லோரும் அயோத்தியில் காட்டுக்கு போனிய சீதை என்ன கொண்டு வந்தான்னு கேட்பா. அந்த காலத்துலேருந்து பழக்கம் போல் இருக்கு. திருப்பதிக்கு போனால் என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்குறா. ஆத்துக்காரருக்கு மொட்டை அடிச்சுன்னு வந்தேன்றா அவள். ஏதாவது ஒன்று கொண்டு வரணும், இந்த ஊருக்கு போனால் ஏதாவது கொண்டு வரணும், இது பெண்களுக்கு வழக்கம். அந்த சீதையே சொல்கிறா, இந்த மானை அழிச்சுன்னு போவேன், மானை கொண்டு போய் காட்டுவேன், எல்லாருக்கும் அதை பிடிச்சி கொடுன்னு கேட்டான். மாயா அமிர்கஸ்ய வசகா நின் அன்பின் வழி நின்று சிலபிடித்து எம்பிரானேகா பின்னே இங்கு லக்குமணன் பிரிந்தது மூரடையாளம். உன்னுடைய அன்பின் வழி நின்றான், நீ சொன்னதை கேட்டு மேல் விளைவது அறியாதே மாயாமிருகத்தின் பின்னாலே போனான் அந்த சக்கரவர்த்தி திருமகன். போனான் இல்லையோ? நான் போனேன். மாயாமிருகத்தின் பின்னாலே போனாயே, ரொம்ப சந்தோஷம். மாயா அமிர்கஸ்ய வசகா மனுஜத்தமௌத்தியாதி. உடனே எம்பெருமான் சொன்னான், பார்த்தீரா மனுஷனாக நாம் பிறந்து எப்படி மனுஷனாகவே இருக்கான் பார்த்தீரா. லோகத்தில் தங்கத்தாலே ஆன மான் கிடையாது, புள்ளிமான் கிடையாதுன்னு தெரிந்திருந்தும் கூட மனுஷனுக்கு உண்டான மௌத்தியம், முட்டாள்தனம், அந்த முட்டாள்தனத்தை சேர அதன் பின்னால் போனேன். எப்படி மனுஷனாக பிறந்து மனுஷனாகவே நான் நடித்திருக்கிறேன் பார்த்தீரான்னு கேட்டான். ரொம்ப நான் நடிச்சிருக்கேன், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. கூரத்தாழ்வான் கொண்டாடினார். பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம், கூரத்தாழ்வான் கொண்டாடுறான்னுட்டு. அடுத்தபடியாக கேட்டார், மாயா அமிர்கஸ்ய மசகா மனுஜத்வமுக்தியாத்தே. பிற்பாடு ராவணன் வந்தான், சீதையை அபகரித்து கொண்டு போனான். நடந்தது என்றான் எம்பெருமான். சீதா வியோக விவசா, சீதையை விட்டு பிரிந்தாய், உன்னுடைய வசத்தை இழந்தாய். வசத்தை இழந்து சீதையை தேடிக்கொண்டு வருகிறாய் இப்பொழுது. உண்மைதானே? ஆமாம், நன்னா கதறி எழுதினே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்? ஆஹா, அழுதாயே, மானே கண்டாயோ, மடுவே கண்டாயோ, மலையே கண்டாயோ, மரமே கண்டாயோ என்று பார்த்த சேதனாச்சேதன பதார்த்தங்களிடத்துல எல்லாம் என் சீதையை பார்த்தாயா பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டு கலங்கி போய் வந்தாய். காலத்தில் கோதாவரி நதியினிடத்திலே கேட்கிறாய். கோதாவரி ராவண பயத்தாலே வாய்மூடி கிடக்கிறது. எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன், அழகாக நீ காரியம் செய்தாய். அழுகை இருக்கே, அது மாதிரி யாருமே அழமாட்டார். சீதையை பிரிந்து நீ அழுதா போல யாருமே அழமாட்டார். ரொம்ப நன்னா இருந்ததுன்னு. அப்போ என்ன கேள்வின்னா, அங்கே தான் ஒரு கேள்வி வரக்கூடிய காலத்தில் பார்த்தாய், ஜட்டாயுவை பார்த்தாய். ஜட்டாயுவுக்கு நீ மோட்சம் கொடுத்தாய். எப்பொழுது நச்சதத்கதிஜா பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் ககாயாம். அந்த பக்ஷிராஜன் இருந்தானே, கிருத்ரராஜன், ஜட்டாயுவை பார்த்த காலத்திலே அவர் குருதி வெள்ளத்திலே கிடக்கிறார். ராவனுடைய சந்திரஹாசம் என்கிற கத்தியினாலே வெட்டப்பட்டு குருதி வெள்ளத்திலே குற்றையரும் கொலையுருமாக கிடக்கிறார். அவரை முதலிலே தவறாக நினைத்தான் சக்கரவர்த்தி திருமகன். அருகிலே போய் பார்த்த பிற்பாடு ஜட்டாயு என்று தெரிந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த நிலையை பற்றி தெரிந்து கொண்டு வருத்தத்தை அடைந்தார். நீ வருத்தத்தை அடைந்தாய், ஆனால் நீ என்ன பண்ணினாய்? அவர் உயிரை விட்ட பிற்பாடு கச்சலோகான் அனுத்தமான் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். எல்லாரும் உயர்ந்த கர்மஜான பக்தி யோகங்களை எல்லாம் அனுஷ்டித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த லோகம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பரம சாம்ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன், நீர் பரமபதத்திற்கு போவீராக என்று பரமபதத்திற்கு அனுப்பினாய். அவர் விசேஷமாக பிரம்மவேத சம்ஸ்காரத்தை பெண்ணா இவரில் 4 3 முற்பட்டவர்கள் சந்தேகையாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திரகிருத்தியமும் என்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. 4 முற்பட்டவன், 4 பேரில் முற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன். சகஜரோடே தன்னுடைய லக்ஷ்மணன் சகோதரனோடே கூட புத்திரகிருத்தியத்தை செய்தான். ஒரு புத்திரனானவன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய பிரம்மவேத சம்ஸ்காரத்தை பக்ஷிக்கு செய்தான். பெரிய வேத விற்பன்னர்களுக்கு செய்ய வேண்டிய பிரம்மவேத சம்ஸ்காரத்தை ஒரு பட்சிக்கு செய்தான். அதை அறிவார்க்கிறே ஜென்மோத்கர்ஷாபகர்ஷங்கள், எது உயர்ந்த ஜென்மம் எது தாழ்ந்த ஜென்மம் என்று தெரியும் என்று ஆச்சாரிய ஹிருதயத்தை தெரிவிக்கிறார். அது வேறுபட்ட விஷயம். ஆனால் அப்படி செய்தானே, அதில் தான் கேள்வி கேட்கிறார் இவ்விடத்தில் கூறத்தாழ்வான். நீ அவருக்கு மோட்சம் கொடுத்தாயே, எப்படி மோட்சம் கொடுத்தாய்? மனிதனுக்கு மோட்சம் கொடுக்கும் சக்தி உண்டா? மோட்சம் கொடுக்க வேண்டுமேயானால் மோட்சமிச்சே ஜனார்தனாத்துன்னு சாஸ்திரம் சொல்கிறது. உன்னை அறியாமல் நீ ஈஸ்வரன், நீ சர்வலோக சம்ரக்ஷகன், சர்வசக்தியுக்தன், சர்வஜன், மோட்சப்பிரதன் என்கிற அந்த உண்மையை வெளியிட்டு விட்டாயே. உன்னை அறியாமல் மனுஷனாகத்தான் நீ இருந்தாய். ஆனாலும் கூட சீதை போன வழி தெரியாமல் இருக்கும் காலத்திலே பரமபதத்திற்கு வழிகாட்டினாயே, இது எப்படி என்று கேள்வி கேட்கிறார். அது வயசான கேள்வி. ஒரு ஆச்சாரியன் வரார், ரொம்ப வயசானவர். சிஷ்யனிடத்தில் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்தார். அந்த காலத்தில் ஆச்சாரியருடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? அவர் வரக்கூடிய காலத்தில் அவன் குடியானவன், கிராமத்தில் இருக்கான். அவனிடத்தில் வந்தார். வந்த காலத்தில் ஒரு கோழி, அவனுடைய கோழி ஏறி கூரையில் உட்காந்து கொடுத்து அந்த ஆச்சாரியன் வந்த. ஆச்சாரியனுக்கு 88 வயசு. வந்த காலத்தில் அவன் நல்ல வேளை ஆச்சாரியன் வந்தால் ரொம்ப சந்தோஷம். உடனே ஆச்சாரியன் இடத்துல வந்து கேட்டான், நான் சுவாமின்னு கூரையில் கோழி ஏறின்னு கொடுத்து கொஞ்சம் பிடிச்சி கொடுன்னா.
ஐயோ எனக்கு என்ன வயசாச்சு பார்த்தியாப்பா, என்னால் கூரையிலெல்லாம் ஏற முடியுமா, அதுக்காக நான் வந்திருக்கேன், உன் கோழியை பிடிச்சி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன்னா. அவன் கேட்டான உடனே, கூரையில் ஏறி கோழி பிடிக்க தெரியாத ஆச்சாரியனுக்கு வானத்தில் ஏறி வைகுந்தம் காட்ட முடியுமான்னு கேட்டான். எங்கேயாவது முடியுமான்னு கேள்வி கேட்டான். அதை போல கூரத்தாழ்வான் கேட்கிறார், இந்த லோகத்தில் சீதை அபகரிக்கப்பட்டாள், சீதை இருக்கும் இடம் இந்த லோகத்தில் உனக்கு தெரியவில்லை, பரமபதத்திற்கு போகும் வழியை எப்படி கொடுத்தாய், தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கேண்டு புக்கு ஆறாவது மங்கைது அதில் நின்றும் ஆறாதொடிவதொன்னுண்டேன்னு சூரிய மண்டலத்தை பேதித்து கொண்டு போகக்கூடிய வழியை நீ எப்படி காட்டினாய், அர்ச்சிராதி கதி அவனுக்கு கொடுத்தாயே, எப்படி கொடுத்தாய் என்று கேள்வி கேட்கிறார். அடுத்தபடியாக அடுத்த ஸ்லோகத்திலே அதற்கு மேலேயும் ஒரு கேள்வி, அச்சுண்ண யோகபதம் அக்ரகதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவபத மோட்சபதே நியோக்தும் சக்னோஷி வேட்சித யதாச ததா கதந்துவம் தேவி மமாப்து மனலம் व्यथितो விசின்வன். அடுத்த கேள்வி கேட்கிறார். மோட்சம் கொடுக்கவும் கூடாது, மோட்சம் கொடுத்தது எப்படின்னு இருக்கட்டும், மோட்சம் கொடுத்தாயே ஒரு அதிகாரி ஒருத்தனுக்கு கொடுத்தாயே, அதாவது அந்த பட்சிராஜனான ஜட்டாயுவுக்கு கொடுத்தாயே, அவருக்கு மோட்சம் கொடுப்பதே தவறு, கொடுக்கக்கூடாதவனுக்கு கொடுத்தாய், கொடுக்க முடியாததை கொடுத்தாய், மனிதனாயிருந்து கொடுத்தாய், இது எப்படி என்று கேட்கிறார். ஏன் அவனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா 3 விதமான தோஷங்கள் உண்டு அந்த ஜட்டாயுவுக்கு. அச்சுண்ண யோக பதம் முதல்ல சொல்கிறார், கர்மயோகத்தை அனுஷ்டித்தானா, ஞான யோகத்தை அனுஷ்டித்தானா, பக்தி யோகத்தை அனுஷ்டித்தானா, உன்னை பெறுவதற்காக எத்தனையோ வழிகளை நீ சொல்லி இருக்கிறாயே உபாயங்களை, இந்த உபாயத்தில் ஏதாவது சம்பந்தம் உண்டா அவனுக்கு, அச்சுண்ண யோக பதம். அதற்கு மேலே அவன் அனுஷ்டிப்பதற்கு யோக்கியதை இல்லாத ஒரு குலத்திலேயும் பிறந்திருக்கிறான், அதாவது திரியக்கு ஒரு பக்ஷி குலத்திலே பிறந்திருக்கிறான் ஒழி மனிதனே அல்ல, மனிதனுக்குத்தான் யோக்கியதை உண்டு. மனிதனேயும் முதல் 3 வர்ணத்தைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை அனுஷ்டிப்பதற்கு யோக்கியதை உண்டு. அப்படி இருக்கும் காலத்திலே எந்த விதமான யோக்கியத்தையும் அனுஷ்டிப்பதற்கு யோக்கியதை இல்லாதவன், அனுஷ்டிக்காதவன், அது மாத்திரமல்ல அவனுக்கு மோட்சம் இதெல்லாம் செய்திருந்தாலும் கூட அவனுக்கு மோட்சம் கொடுப்பதே தவறு. காரணம் என்ன, அக்ரஹதம் நாக்ரஹதஸ்ய லோகோ அஸ்தின்னு சாஸ்திரம். ஒரு பிராமணனாலே ஒருத்தன் கொல்லப்படுவனே ஆனால் அவனுக்கு நல்ல லோகங்கள் கிடையவே கிடையாது, நரகத்துக்குத்தான் போய் சேருவன் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ராவணனோ அந்தணர் குலத்திலே பிறந்தவன், ராவணனை எல்லாரும் தப்பாக நினச்சிட்டுருக்கா, ராவணன் அந்தணர் குலத்திலே பிரம்மாவனுடைய பேரனாக இருக்கிறபடினாலே மிகச்சிறந்த அந்தணன் அவன். அந்தணனாக இருக்கும் அவனாலே கொல்லப்பட்டவன் இந்த ஜட்டாயு. அப்படிப்பட்டவனுக்கு மோட்சம் கொடுக்கவே கூடாது. எப்படி கொடுத்தாய், சக்ரோஷி வேட்சித யதா சததா கதந்தம் தேவி மவாப்த மனலம் व्यथितो விசின்வன். ரொம்ப துக்கப்பட்டு தேவியை தேடிக்கொண்டு போன காலத்தில் உன்னை அறியாமல் நீ மனிதன் என்பதை மறந்து மோட்சத்தை நீ எப்படி கொடுத்தாய்ன்னு கேள்வி கேட்கிற. இது சமாதானம் சொல்லலை, கூரத்தாழ்வான் சமாதானம் சொல்லலை. ஏன் சமாதானம் சொல்லலைன்னா, கொஞ்சம் ஆச்சாரிய இடத்துலையும் போய் கேட்கட்டும்னா என்று விட்டார். இதற்கு சமாதானம் நம்பிள்ளை அருளி செய்வர் என்கிறார்கள். நம்பிள்ளை வீட்டில் அற்புதமாக இதுக்கு சமாதானம் அருளி செய்ததாக ஒரு சரித்திரமானது சொல்லப்படுகிறது. நம்பிள்ளையினுடைய காலத்தில் நடுவில் திருவேதி பிள்ளை பட்டர் என்று ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். அந்த சுவாமி இவரிடத்திலே மிகவும் பெரியதமான பாவனையோடு இருந்தார், பொறாமையோடே கூடியிருந்தார். திருவரங்கம் பெரிய கோயில் பெரிய குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட இந்த பொறாமையானது தன்னை அறியாமல் ஒருத்தரிடத்திலே வந்து விடுகிறது. அந்த சுவாமிக்கு இவருடைய பாண்டித்யத்தையும் இவருடைய சிஷ்ய சம்பத்தையும் இவருடைய பக்தியையும் கோயிலிலே இவருக்குண்டான பெருமையும் உலகத்திலே இவருக்குண்டான விख्यातिயையும் பெருமையெல்லாம் பார்த்தார். பார்த்த காலத்தில் அவருக்கு இவரிடத்தில் பொறாமை ஏற்பட்டது. நம்பிள்ளையனுடைய காலக்ஷேப கோஷ்டிகளை அன்வைத்து பெறாப்பேறு பெறலாம்படியாக இருக்கும் காலத்திலே அவர் இழந்து கிடந்தார். அவர் காலக்ஷேப கோஷ்டிக்கு போகிறதில்லை. நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியருடைய காலத்திலே இருந்தார். அப்படி போகாத காலத்தில் அவர் ராஜாவினுடைய சம்ஸ்தானத்துக்கு அடிக்கடி போவார். நல்ல வித்யாவந்தர், நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பொறாமை வந்து சேர்ந்தது அவரிடத்தில். ராஜா அடிக்கடி இவருக்கு சொல்லி அனுப்புவன். ராஜாவும் சோழராஜாவும் நல்ல வைஷ்ணவனாக இருந்தபடியினாலே, ஸ்ரீராமாயணத்திலே மிகவும் பக்தி உடையவனாக இருந்தபடியினாலே அடிக்கடி இந்த சுவாமியை கூட்டி ஸ்ரீராமாயணத்திலே விசேஷமான அர்த்தங்களையெல்லாம் இவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வான். அப்படி இருக்கும் காலத்தில் ஒரு நாள் அவர் புறப்படுகிறார். ராஜசதஸிலே ராஜாவாலே அழைக்கப்பட்டு உறையூருக்கு புறப்படுகிறார். திருவரங்கம் பெரிய கோயிலிருந்து அவருடைய எதிரிலே வந்தார் பின்பழகிய பெருமாள்ஜியர் என்கிற பெரியவர், நம்பிள்ளையனுடைய சச்சிஷ்யர். அவருடைய காலக்ஷேப கோஷ்டியில் அன்வைப்பவர். காலக்ஷேபம் முடிந்து திரும்பி வருகிறார். அவரை பார்த்தவாறே கேட்டார் இந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர், நாம் ராஜசபைக்கு போகிறோம், நீர் வருகிறீரா நம்முடன் கேட்டார். இவருக்கு என்ன அபிப்பிராயம், ராஜா நமக்கு பண்ணக்கூடிய பெரிய சன்மானங்கள், சத்காரம்,
அபச்சாரங்களெல்லாம் இவர் பார்க்கணும். இவர் போய் நம்பிள்ளை இடத்துல சொல்லணும். நம்பிள்ளை அதனாலே மிகவும் கலங்கி போய் வயிறறிய வேணும். அதுதான் இவருடைய அபிப்பிராயம். வருகிறான்னு கேட்டார். இவர் அதெல்லாம் நினைக்கலை. நல்ல சத்குல பிரசூதர், மிகச்சிறந்த வித்வான். அப்படிப்பட்ட இவர் பின்னாலே போவதற்கு பாக்கியம் பண்ணியிருக்க வேணுமே. இது நம்பிள்ளையினாலே சிக்ஷிக்கப்பட்டபடினாலே ஆத்ம குணத்தோடு கூடினவராக இருக்கக்கூடிய பின்பழகை பெருமாள்ஜியர், அடியேன் அப்படியே வருகிறேன், இது பாக்கியம். கரும்பு தின்ன கூலி வேணுமா, பால் குடிக்க கால் பிடிக்க வேணுமா, அடியேன் வருகிறேன். இரண்டு பேருமே புறப்பட்டு போனார்கள். ராஜசதஸ்திரே ராஜா அன்றைய தினம் இவருக்கு விசேஷமாக இந்த கேள்வியை தான் கேட்டான். சுவாமிகளே, எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த காலத்திலே மனுஷனாகவே இருந்து தானே எல்லா காரியம் செய்திருக்கிறான். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். ராவணனை கொன்ற பிற்பாடு பிரம்மா முதலியவர்கள் வந்து பவான் நாராயணோ தேவகா, நீ தான் நாராயணன்னு சொன்ன காலத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எம்பெருமான். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் என்னை தசரதாத்மஜனாக மனுஷனாகத்தான் எப்பொழுதும் நினைக்கிறேன்னு தெரிவித்தான் அந்த காலத்தில். ஆக அப்படி மனுஷனாகவே இருந்து காரியம் செய்தவன் மோட்சத்தை எப்படி கொடுக்க முடியும்? தேவதைக்குத்தான் மோட்சம் கொடுக்கும் சக்தி. அந்த மோட்சப்பிரதத்துவம் என்பதையே ஈஸ்வரனுக்கு நிரூபக தர்மமாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். அணவது அரவணமேல் பூம்பாவையாகம் பணர்வது, அந்த பதிகத்தில் பூராவும் மோட்சப்பிரதத்துவம் சொல்கிறாள் ஆழ்வார். மோட்சம் யாரால் கொடுக்க முடியும்? அவன் ஒருத்தனாலே கொடுக்க முடியும் ஒழிய பிராட்டிக்கு கூட கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. அவள் புருஷகாரம் பண்ணலாமே ஒழிய மோட்சப்பிரதத்துவம் உபாயமாக இருக்கும் தன்மை அவன் ஒருத்தனுக்கே உண்டு. ஆகையினாலே அவரை தவிர்த்து வேறு யாராலே கொடுக்க முடியும்? மனுஷனாக பிறந்த காலத்தில் தன்னை அறியாமல் மோட்சத்தை கொடுத்து தான் ஈஸ்வரன் என்று காட்டிவிட்டானே எம்பெருமான். இதற்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்டான். கேட்ட காலத்தில் இந்த பட்டர் சுவாமிக்கு அப்போ அர்த்தம் புரிக்கலை. இந்த ஸ்லோகங்கள்லாம் தெரியும். அவர் சொன்ன தன்னுடைய தாத்தா கூறத்தாழ்வான் தாத்தா, இந்த தாத்தா சொன்ன ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வருதே. இந்த 2 ஸ்லோகம் பிரிச்சாமிக்கிஞ்சலாம் அட்சுண்ண யோக பதம், இந்த ஸ்லோகங்கள் ஞாபகம் வருதே ஒழிய இந்த ஸ்லோகத்துக்கு சமாதானம் என்ன அவர் நினைத்து பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்தபடினாலே அப்பொழுது பதில் உடனே சொல்ல முடியவில்லை, ஸ்புரிக்கவில்லை. இவருடைய பாக்கியத்தினாலே அந்த காலத்தில் ராஜாவுக்கு ஏதோ ராஜ்ய காரியம் வந்தது. இதை வந்துட்டேன், க்ஷமிக்கணும், பொறுத்துக்கணும், வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு மந்திரியோடு கொஞ்சம் எழுந்திருந்து போனேன். அந்த காலத்தில் இந்த பின்பழகிய பெருமாள்ஜி வரை பார்த்து பட்டர் கேட்டார், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் கேட்டார், சுவாமின்னு நம்பிள்ளை இதுக்கு எப்படி நிர்வகிப்பார்? அவருக்கு அப்போ என்ன அபிப்பிராயம்னா, பார்த்தீரா இப்படியெல்லாம் ராஜா கேள்வி கேட்குறான், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நம்பிள்ளையாக இருந்தால் என்ன பதில் சொல்வார்? இவரிடத்துல நம்பிள்ளை என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படி கேள்வி கேட்டார். அந்த சுவாமியை நினைச்சார், வாஸ்தவம் இவருக்கு தெரியாமல் இருக்குமா, நம்பிள்ளை சொல்வதை இவர் கேட்க வேணும் என்பதற்காக இவர் கேட்கிறார்னு நினைத்து சத்தியன லோகாஞ்சேத்தி என்கிறபடியே என்ன அவ்வளோதான் சொன்னேன். அதிகமாக உபசன்யாசம் பண்ணலை. நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஓ இதெல்லாம் வேண்டாம், உமக்கு தெரியல, அதுக்காகத்தான் கேட்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பரிகாசம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சொல்லவே இல்லை அந்த சுவாமி. ஸ்ரீ வைஷ்ணவரிடத்தில் எக்காரணத்தை கொண்டும் அபச்சாரப்படக்கூடாது என்று நம்பிள்ளை சிக்ஷித்திருந்தபடியினாலே அந்த சுவாமி என்ன பண்ணினார், சத்தியன லோகாஞ்சயத்துப்படியே அவர் நிர்வகிப்பார்னு தெரிவித்தார். கேட்டார் அவருக்கு. அப்பொழுதுதான் உடனே அவருக்கு அகங்காரம் ஒழிந்தது. சத்தியன லோகாஞ்சயதி என்கிற ஒரு வார்த்தை அவருடைய அகங்காரமாகிற அக்னியை அணைத்து விட்டது. அந்த காலத்தில் போய்விட்டது. நம்பிள்ளையினுடைய பிரபாவத்தை உடனே மனதிலே கொண்டார். அப்பொழுதே நம்பிள்ளையினிடத்தில் பரமபக்தி இவருக்கு தலையெடுத்தது. ராஜா திரும்பி வந்தார். திரும்பி வந்த ராஜா கேட்டார், என்ன சுவாமிகளே, நான் சொன்னதுக்கு பதில் சொல்லலையேன்னா, நீ காரியாந்தர வியாபிரதி வேறு காரியத்திலே கவனத்தை செலுத்தினாய், என்னாலே பதில் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது சொல்கிறேன் கேள். நாட்டிலே இருக்கும் பிரஜைகளை கூட்டி தசரத மன்னவன் நாளைய தினம் ராமனுக்கு பட்டாபிஷேகம், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலாம் என்று இருக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்க, அவர்கள் எல்லாரும் ஏ கிழவா ஒழிந்து போ, நீ சீக்கிரம் போ, ராமனுக்கு பட்டம் சூட்டு என்று சொல்ல, அப்படி என்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன குணத்தை கண்டீர்கள் என்று கேட்க பல பல குணங்களை சொல்லுகிறார்கள் அந்த பட்டத்து நகரத்து ஜனங்கள் எல்லாரும். அதில் ஒரு ஸ்லோகம், சத்தியேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவஹாம் குரோன் சுஷ்ரூஷயா வீரஹா தனுஷா யுதி சாத்திரவான். அழகான ஸ்லோகம். சக்கரவர்த்தி திருமன் எப்பொழுதுமே சத்தியம் பேசுவன். கண்ணன் எப்படி அசத்தியமே பேசுவனும், பொய் நம்பின்னு பேரோ, ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரன். அடுத்த அவதாரத்தில் எல்லாம் பொய், இந்த அவதாரத்தில் எல்லாம் சத்தியம். இந்த சத்தியமே பேசக்கூடிய சத்தியவாதீச்ச பூதானாம் பிரியவாதீச்ச ராகவகான்னெல்லாம் கொண்டாடுகிறார்கள். இந்த சத்தியமே ஒருத்தன் பேசிக்கொண்டிருப்பேன் நான், அவர் எல்லா லோகங்களையும் ஜெயித்து விடலாம், எல்லா ஜோக்கங்களும் அவன் கைக்குள்ளே அடங்கிவிடும். ராமன் மனிதனாக இருந்து எப்பொழுதும் சத்தியமே பேசினபடினாலே பரமபதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட சாம்ராஜ்யமும் அவன் கைக்குள்ளே அடங்கிவிட்டது.
அதனாலே மனிதனாகவே இருந்து கொடுத்தான் என்று சத்தியேன லோகான் ஜெயதி என்கிற ஸ்லோகத்தை கொண்டு மனிதனாகவே இருந்து மோட்சத்தை கொடுத்தான்னு நம்பிள்ளை தெரிவிப்பர் காலக்ஷேப கோட்டியிலேன்னு இவர் சொல்லியிருக்கார்.